ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2026 ஆண்டின் புதிய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும், இந்த தொலைக்காட்சி பார்க்குற யாவருக்கும் எங்களது புத்தாண்டு வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் தானே உலகமெல்லாம் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. திருச்சபைகள் தங்கள் வாக்குத்தத்தங்களை திருச்சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை ஜனங்கள் வரக்கூடிய இந்த ஆண்டுக்கு ஆசீர்வாதத்துக்கும் எச்சரிப்புக்கும் தேவனுடைய நல்ல ஆலோசனைக்கு எதுவாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களது NGC திருச்சபையின் சார்பாக கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியில் முன்வைக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 27 அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்துக்குரியதான ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் பேசுவேமானால் அநேக நாட்கள் செல்லும். ஆகவே இதில் ஒரே ஒரு வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் மத்தியில் அதில் வாக்குத்தத்தத்தில் வைத்து கடந்து போக விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன வசனம் 14 அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்தார், எந்த சூழ்நிலையில் கொடுத்தார், எப்பொழுது கொடுத்தார் என்று ஒரு சில வார்த்தைகளை நாம் கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 25வது வசனத்தில் நான் பார்க்குறோம். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்டே கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான், அவன் குடித்தான். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோப்பை ஆசீர்வதிக்க விரும்பினார். அந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக அவன் விரும்புகிறபடி தன்னுடைய குமாரனாய் ஏசாவை நோக்கி, நீ வனத்துக்கு சென்று நான் விரும்புகிறபடி வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வா என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஏனென்றால் என்னுடைய ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். இதை யாக்கோப்பு தன்னுடைய தாயின் ஆலோசனையின்படியே தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவனாக தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே அவன் ஈசாக்கு கேட்ட ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே போகிறான். போகிற வேளையிலே ஈசாக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா என்று அவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அழைத்த போது 26வது வசனம் அதில், அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். ஆக அவன் அழைக்கிறான். ஈசாக்கு பார்வையற்றவனாய் இருந்தபடினாலே தன்னுடைய குமாரனை நோக்கி சொல்கிறான், என் கிட்டே வந்து
என்னை முத்தம் செய் என்கிறான். ஆக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே ஒரு கண்டிஷன் அல்லது கட்டளைகளை இடுவதை வேதத்திலே நம்ம பார்க்குறோம். இங்கே ஈசாக்கு ஒரு கட்டளை இடுகிறான். நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய், என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று அழைக்கிறான். ஆக அப்படி அழைத்த போது தேவன் அவனை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாக யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனுக்கு அருகிலே சென்று அவனை முத்தமிடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முத்தமிடுதல் என்று சொல்லும்போது அநேக ஆசீர்வாதங்களை அதை குறிக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடையதான பிரியப்படுகிற குழந்தையின் மேலோ, முதியவர்கள் மேலோ, பெரியவர்கள் மேலோ, மனைவின் மேலோ, புருஷன் மேலோ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக முத்தமிடுதல் அவசியமாயிருக்கிறது. ஆக 1 பேதுரு 5:14 சொல்கிறது, ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். ஆக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஒருவரில் ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஏசா யாக்கோப்பு 20 ஆண்டுகள் தன்னுடையதான மாமன் வீட்டில் வாழ்ந்து 2 பெரிய பரிவாரங்களோடு அவன் தன்னுடைய தகப்பன் தாயின் இடத்துல வந்து கொண்டிருக்கிற போது தன் சகோதரனை சந்திக்க அவன் பயப்பட்டான். அவனுக்கு முன்பதாக தன் வேலைக்காரர்களை அனுப்பி அவனை சமாதானப்படுத்த வெகுமதிகளை கொண்டு போனான். கடைசியாக யாக்கோப்பு யாப்பேக் என்கிற ஆற்றை கடந்து போகும்போது ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு வந்து ஈசாக்கை கட்டி பிடித்து முத்தம் செய்து அவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை ஒரு மனிதன் நீண்ட இடைவேளைக்கு பார்க்கும்போது அவர்களை தன் அன்பை வெளிப்படுத்த முத்தமிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மனுஷனாக வந்தபோது பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்தில் அவர் பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறார். அந்த கிராமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க அங்கே வந்து நின்று இருக்கார்கள். அவருடைய சீசர்கள் இருக்கிறார்கள். அங்கே வேதபாரகர் பரிசேயரும் ஏராளமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த வேளையில் அந்த பெத்தானியா கிராமத்தில் பாவியான ஒரு ஸ்திரீ ஓடி வந்து தன் கைகளிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசிலே ஊற்றி அவருடைய பாதங்களிலே ஊற்றி அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அவருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடுகிறது. அவள் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெண்ணுடைய பாவ அறிக்கை பண்ணுகிற ஒரு முத்தம். ஆக வஞ்சகமான முத்தம் உண்டு. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் நம்மை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக தமது ஜீவனை கொடுத்தார். இங்கே பார்க்கும்போது ஈசாக்கு தன் மகனை அழைக்கிறான், என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய். ஆண்டவர் கூட இன்றைக்கு அதைத்தான் நம் மத்தியில் அழைக்கிறார். ஆக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஆண்டு தேவனுடைய மக்கள் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை கட்டி பிடித்து முத்தம் செய்ய வேண்டும். ஆக எங்கே நாம் அவரை முத்தம் செய்யலாம் என்றால் தேவாலயத்திலே ஜெபத்தின் மூலமாக, அவர் சமூகத்தில் வைக்கிற அன்பின் மூலமாக, அவருக்கு செய்யக்கூடிய ஊழியத்தின் மூலமாக, அவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் மூலமாக நாம் அவரை முத்தம் செய்யலாம். ஆக அப்படிப்பட்ட முத்தம் செய்தபோது யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனிடத்தில் நெருங்கி வந்து கட்டி அணைத்து கொண்டிருக்கிறான். ஈசாக்கு அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியும் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தின் பனி என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆக எப்படிப்பட்டதான நிலை என்று பார்க்கும்போது
ஏசாவுக்கும் அதே ஒரு வார்த்தையை ஈசாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 27 அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். ஆக ஏசாவை யாக்கோபு ஆசீர்வதித்ததை போல ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். உன் வாசஸ்தலங்கள் பூமியின் சாரத்தை போலவும் வானத்திலிருந்து பெய்யும் பனியைப் போலவும் இருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் வானத்திலிருந்து வரக்கூடிய பனியை குறித்து ஏன் அந்த ஆசீர்வாதமாக கொடுக்கிறார்? இன்னொரு காரியம், உபாகமம் 33 அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆக யோசேப்பு குறித்து மோசே மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்கிறார். ஆக பனி ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், இந்த பனி பெய்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா பெய்ததை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16 அதிகாரம் 13, 14 வசனங்கள். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாலத்தை சுற்றி பனி பெய்ந்திருந்தது. பெய்ந்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசித்த கொடுத்த அப்பம். போதும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பிரயாணப்பட்டு வனாந்தரத்தில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஆகார பொருளெல்லாம் செலவாகிவிட்டது. அவர்களுக்கு புசிப்பதற்கு ஒன்றுமில்லை. மோசேயை நோக்கி கேட்கிறார்கள், நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்ல ஆகாரம் புசித்திருப்போமே, வனாந்தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார். அது எப்படி என்றால், அதிகாலையில் வானத்திலிருந்து பனி இறங்கி அந்த வனாந்தரத்தை மூடிக்கொள்கிறது. மூடிக்கொண்ட பின்பு, பனி நீங்கின பின்பு வானத்தில் கொத்தமல்லி அளவு ஒரு சிறிய வஸ்து அந்த பனி படர்ந்த உறைந்திருக்கிற பனிக்கு மேலே விழுகிறது. அதை ஒருவர் பார்க்குறாங்க. சுமார் 1 முழம் உயரத்துக்கு அது விழுந்து கிடக்கிறது. அதை ஒருவர் பார்த்து இது என்ன என்கிறார்கள். மன்னா என்றாவே என்ன என்று அர்த்தமா. ஆக மோசே அவர்களை பார்த்து சொல்கிறார், இது வானத்திலிருந்து பனி பெய்வதைப் போல தேவன் உங்களுக்கு புசிக்க கொடுத்த மன்னா என்று சொல்கிறார். அவர்கள் அதை எடுத்து அதை தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரமாக அவர்கள் இடித்து பிழிந்து புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 11 அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அந்த மன்னா கொத்தமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களும் ஆக்குவாக சுட்டுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். ஆக இந்த மன்னாவானது வானத்தின் பனியிலிருந்து விழுந்தபோது அதனுடைய நிறம் முத்துக்களைப் போல இருந்ததாம். அந்த மன்னாவை எடுத்து அவர்கள் இடித்தோ அல்லது
அதை அரைத்தோ சுடும்போது அது புது ருசியாக ஒலிவ எண்ணெயைப் போல மிக மிக அருமையான இனிமை உள்ளதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களுக்கு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருடம் அவர்கள் புசிக்கும்படியாக இந்த மன்னாவானது பனி பெய்யும் போது அந்த பனியின் மேலே பொழிந்தது. இது எதற்கு அடையாளமாக இருக்குது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 6:32-33 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். ஆக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த மன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த பனியிலிருந்து பெறப்பட்ட அப்பம் 40 ஆண்டுகள் புசித்தார்கள். ஆக அந்த அப்பத்துக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய மாம்சத்தையே புசிக்க கொடுத்து அவர் இரத்தத்தையே பானம் பண்ணும்படியாக சொல்லிருக்கிறார். இதை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பனியானது வாக்குத்தத்தத்தின்படி பெற்ற ஜனங்களுக்கு வானத்திலிருந்து பொழிகிற அப்பமாய் இருக்கிறது. இரண்டாவதான ஒரு காரியம் உபாகமம் 32 வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆக மழையானது இளம் பயிர் மேலே பொழிவதைப் போல என்னுடைய உபதேசம் இருக்கும், பனியானது இளம் பயிரில் இறங்குகிறதைப் போல என் வசனம் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக மழை பெய்யும் போது விதைக்கப்பட்ட விதையானது அது முளைத்து எழும்பி வந்திருக்குமானால் அந்த மழை தண்ணீரானது அந்த இளம் பயிருக்கு புது புது பலன ஜீவனை கொடுத்து எப்படி அந்த விதைத்த விதையானது செழித்து வளர்ந்து அது கனி கொடுக்கிறதோ அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் உபதேசித்தார். மத்தேயு 5:1 வசனத்தில் 2 வசனத்தில் சொல்லுகிறார், திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் கூடி வந்தபோது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே சர்வத்தை படைத்த தேவன் இந்த பூமியில் ஜீவ அப்பமாக வந்தபோது, மனுஷனாக வந்தபோது அவர் தமது உபதேசத்தை பொழிந்தார். ஆக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டவர்கள் இந்த மனிதன் பேசுகிறதை போல ஒருவரும் ஒரு காலும் பேசினதில்லையே என்று ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசமானது கேட்கிற மக்களுக்கு புதுமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை போல எந்த ஒரு மகான்களும் எந்த ஒரு ஞானிகளும் அவர்கள் சொல்லவில்லை. அன்பை பற்றி சொல்லியிருக்கலாம், நடைமுறைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும்படியா தேவன் நீதியை கொடுக்கிற இந்த உபதேசத்தை சொன்னதில்லை. அதே போல அவர் இளம் பயிரின் மேலே இறங்குகிற பனியை போல அவருடைய வசனம் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு திருச்சபைகளிலே வசனம் போதிக்கப்படுகிறது. எதற்காக இந்த வசனம் போதிக்கப்படுகிறது என்றால், அந்த வசனத்தை பார்க்கும்போது ஒருவேளை மனுஷன் பேசின ஒரு வார்த்தை தானே என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனமானது ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. என்னுடைய வசனம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருக்கிற ஜீவனாய் இருக்கிற தமது வசனத்தை பனி போல பொழிய பண்ணுகிறார். ஒரு பனியானது வானத்திலிருந்து பொழியும் போது இளம் பயிர் உருவாவதற்கு ஒருவேளை விதை உள்ளே மண்ணுக்குள்ளே மறைந்திருக்குமானால் இந்த பனி அந்த மண்ணிலே பட்டு
அந்த மண்ணின் சாரத்துக்குள்ளாக இறங்கி போகும்போது உள்ளே மறைந்திருக்கிற அந்த விதையானது ஜீவன் பெற்று எழும்பி எப்படி பயிராக வெளியில் வருகிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தையானது ஒரு மனிதனுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற மறைந்திருக்கிற ஜீவன் ஆத்மா ஜீவன் பெற்று எழும்பி வரும். அந்த ஜீவனுக்கு புது பலன் கிடைக்கும். அந்த ஆத்துமா தேவனுக்கென்று செழித்துவங்கி வளரும். அதனால்தான் ஆண்டவர் என்னுடைய வசனமும் பனியை போல இறங்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மூன்றாவதான காரியம் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 12வது வசனம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். ஆக மூன்றாவதான காரியம், இந்த பனியானது ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். பனியை போல இருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு பேரு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் தோன்றினார்கள், மறைந்து போனார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய குமாரனை ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இந்த பூமியில அவர் அனுப்பியிருந்தார். இந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறார். ஆக அந்த ராஜாவின் கோபம் மனிதனுக்கு வருமானால் சங்கீதம் 2 அதிகாரம் கடைசி வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆக கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் இந்த பூமியின் மேலே பற்றி எரிய போகிறது. அதை குறித்து அநேக தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாங்க. இயேசு இந்த பூமியில் இருக்கும் போது இந்த பூமியின் கடைசி நாட்களிலே அவர் வருகைக்கு முன்பதாக அநேக அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். இந்த வானம் வெந்து உருகி போகும், பூமி வெந்து அழிந்து போகும், வானங்கள் மடமட என்று அகன்று போகும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நோவா காலத்தில் நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அவர் கோபம் கொள்ளாமல் நாம் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவர் சொல்லுகிறாரு, அவரை முத்தம் செய்யுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கோபத்தின் நாளிலே, அவருடைய வருகையின் நாளிலே கைவிடப்பட்டு பரிதாபமாக இல்லாதபடி இருக்க இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் அவரை முத்தம் செய்வீர்களாக. தேவாலயத்தில் வந்து அவரை துதிப்பது தான் முத்தம். தேவாலயத்தில் வந்து வசனத்தை கேட்பது தான் முத்தம். அவருடைய வசனத்தின்படி அவர் வார்த்தையின்படி ஜீவிப்பது தான் முத்தம். முத்தம் முடிவீர்களா? ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் தயவு பனியை போல இறங்குமாம். காரணம் என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியாக அவர் ஆக்கி வைத்திருக்கிறார். நான்காவதாக அவருடைய ஆசீர்வாதத்தை 133வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். 3வது வசனம், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஆக எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக பணி இருக்கிறது, அபிஷேகத்துக்கு அடையாளமாக இந்த பணி இருக்குது. அதே சங்கீதம் 1-2 வசனங்கள், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆக அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பாயிருக்குது. அவன் தாடியிலே வழிந்து, அவன் அங்கியில வழிந்து, அவனுடைய கால்கள் வழிந்து ஓடுகிற ஒரு அபிஷேக தைலத்தை போல இருக்கிறது பனியின் மேலே விழுந்ததாக. ஆக இந்த பனியானது அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆக அந்த அபிஷேகத்தை நாம் பனியை போல பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 110 அதிகாரம் 3வது வசனம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும்
பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவனச்சனம் உமக்கு பிறக்கும். அந்த 5 ஆசீர்வாதத்துக்குரிய ஜனங்களாகத்தான் உங்களையும் எங்களையும் தெரிந்து கொண்டார். அது ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோப்பு கொடுத்த ஆசீர்வாதம், பணியின் ஆசீர்வாதம். இன்றைக்கு பரமத்தகப்பனாகி இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தில் உனக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், பணியை போல் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் விடியற்காலத்தில் பிறக்கும் ஒரு ஜனத்திற்கு ஒப்பாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். எசையா 18:4. நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்தில் இருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆக அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கறது எப்படி இருக்குமானால் பனி மேகத்தை போலவும் அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி கொண்டு இருப்பாராம். ஆக கடைசியாக ஒரு 2 வசனத்தை சொல்லி நாம் முடிக்கிற உபாகம் 11:13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆக வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு பரியந்தம் அவர் தம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து, ஆலயத்திலிருந்து, அவர் பரலோகத்திலிருந்து நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். காரணம் என்னவென்றால் நாம் ஒரு யௌவன ஜனம், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், அவருடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டதான ஒரு ஜனம். ஆகவே இந்த ஜனத்தின் மேலே அவர் கண்ணோக்கமாய் இருக்க விரும்புகிறார். இந்த நாளிலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு பணியை போல கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு நித்தமும் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை முத்தம் விடுவீர்களா? தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியும் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த புத்தாண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2025 ஆண்டை ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து அது வெற்றியாய் கடந்து வருவதுக்கு ஓடி செய்த கர்த்தர் இந்த 2026 ஆண்டு எங்கள் முன்பதாக பணியைப் போல எங்கள் மத்தியில் இறங்கி ஆண்டவரே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்னிடத்தில் கிட்டி வாருங்கள் என்று என்னை முத்தம் செய்யுங்கள் என்று ஆண்டவரை ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்ததை போல இன்றைக்கு சர்வத்தையும் படைத்த தேவன் எங்கள் மக்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவாலயத்தில் வந்து ஆராதிக்கிற மக்களை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் நீர் அழைக்கிறீர். அவர்களை பணியைப் போல இறங்கி ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு முழுவதும் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.